பல நேரங்களில் கர்த்தர் உன்னை விட்டு பிரிக்கிறாரு. சிலரை ஏன் பிரிக்கிறாரு? ஏன் உன் வாழ்க்கையில விட்டு பிரிக்கிறாரு? நீங்க சொல்றீங்கல்ல, திடீர்னு ஏன் போட்டாங்கன்னே தெரியல, என்னை விட்டு போயிட்டாங்க. எஸ், உன்னை பிரித்தது யார் தெரியுமா? கர்த்தர். எதனால? அவன் உன் கூட இருந்தா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை போயிடும். அவன் உன் கூட இருந்தா உன் பிசினஸ் காணாமல் போயிடும். அவன் உன் கூட இருந்தானா உன்னுடைய ஊழியம் காணாமல் போயிடும். அண்ணன் பையன், சொந்தக்காரன், நண்பர்கள் அப்படின்னு கொண்டு வந்து மினிஸ்ட்ரியில நுழைக்கிறது, பிசினஸ்ல நுழைக்கிறது, அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள நுழைக்கிறது. கடைசியில் என்னாச்சு? குடும்பம் காணாம போச்சு, பிசினஸ் காணாம போச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை காணாம போச்சு, ஏன் நிறைய பேருடைய ஊழியங்கள் காணாம போச்சு. நான் யாரையும் குற்றமா சொல்லல, நடக்கிறத நிதர்சனத்தை சொல்றேன். எல்லாரும் வாழ்க்கையில மேல வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் உண்மையா மேல வரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சிலர் மிதிச்சிட்டு மேல வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மிதிச்சிட்டு மேல வரணும்னு நினைக்கிறவன உன்னை விட்டு ஆண்டவர் ஆரம்பத்திலே ஒதுக்குவார். அந்த ஒதுக்கும் போது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. கர்த்தர் போகும்போது, கர்த்தர் உங்களை அனுப்பும் போது அவங்களே வந்து சொல்லுவாங்க, இல்ல ஆண்டவர் என்ன போக சொல்றாரு, நீங்க விட மாட்டீங்க. இல்ல நீங்க என் கூட தான் இருக்கணும், நீங்க என் கூட என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது, நாம எல்லாம் ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. முடிவு என்ன தெரியுமா இருக்கும்? கொஞ்ச நாள் போகும், கடைசியில பிச்சுக்கிட்டு போக வைப்பார் ஆண்டவர். ஏன் இந்த சண்டை யார் ஏற்படுத்தினது? கர்த்தர் ஏற்படுத்தினார். காரணம், உன்னோடு கூட அவன் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் தீர்மானித்திருக்காரு. ஏன்? அவன் அழைப்பு வேற, உன் அழைப்பு வேறப்பா. அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்காரு, அதில் அவனை அனுப்பி விட்டுருக்கணும். நீ கூட வச்சதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பல நேரங்களில் உனக்கு தான் லாஸ். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீர் சொல்லாம நான் ஒரு வேலை யாரையாவது சேர்த்திருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. அன்னோன் பர்சன், அதாவது உமக்கு சித்தம் இல்லாத ஒருத்தனை சேர்த்திருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. அந்த விஷயனுக்கு இல்லாதவனை நான் கொண்டு வந்திருந்தா இன்னைக்கே என்னை விட்டு விளக்குங்க. உனக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், ஒரு நாளும் அவர் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார்.